கோயில்கள் இரவில் ஏன் மூடப்படுகின்றன? மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைகள். தினமும் மாலை 8 மணி அளவில் கோயில்களின் கதவுகள் பூட்டப்படுகின்றன. அந்த நேரத்திலிருந்து தெய்வங்களின் சந்நிதியில் எதையும் காண முடியாது. ஒரே ஒரு கேள்விதான் எழுகிறது. ஏன் கோயில்கள் இரவு நேரத்தில் மூடப்படுகின்றன? என்ன காரணமாக இருக்கக்கூடும்? எதற்காக பக்தர்கள் அதுக்கப்புறம் அனுமதிக்கப்படக்கூடாது? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பண்டைய கால நம்பிக்கைகளில் நம்மிடம் இருக்கிறது. முதலாவதாக ஆன்மீக காரணங்கள். காலை ஸ்தவகுணம், மாலை ராஜகுணம், இரவு தாமச குணம். இவை 3 குணங்கள் மனதில் நிலையை தீர்மானிக்கும். இரவு என்பது தாமச குணம் அதிகம் இருக்கும் நேரம். இது அறியாமை, சோர்வு, மந்த மனநிலை, தூக்கம் போன்றவை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தெய்வ சக்திகள் தங்கள் சன்னதியை சக்தி சுருக்கி ஓய்வெடுக்கும் காலமாக பார்க்கப்படுகிறது. இரவில் பக்தர்கள் அதே அனுபவத்துடன் தெய்வங்களை உணர முடியாது. பழமொழி ஒன்று உண்டு: தெய்வங்கள் தூங்கும்போது பக்தர்களுக்கு விடிவு காலம் வரும். அதாவது சக்தி ஓய்வு பெறும் நேரத்தில் நம்மையும் ஓய்வுக்கு அழைக்கிறது. இரண்டாவதாக நிழல் சக்திகள் நேரம், பிசாச சக்திகள். இரவு நேரம் என்பது சிலருக்கு பயம் தரும். ஏனென்றால் இரவும் இயற்கையின் ஒளி குறைய நிழல் சக்திகள் அதிகமாக இருக்கும். அதாவது பேய் உருவங்கள், பிசாசுகள் அதிக சக்தி பெறும் நேரமாக நம்பப்படுகிறது. இதே காரணத்தால் சில கலியுக வராக, மூலஸ்தனங்கள், கருப்பசாமி, முனியாண்டி, முனி போன்ற தெய்வங்கள் இரவு வழிபாடு மட்டும் இருக்கிறது. அந்த சக்திகள் எல்லாரும் சமாளிக்க முடியாது. அதனால் தான் பொதுவாக தெய்வ வழிபாடுகள் இரவில் நிறுத்தப்படுகின்றன. மூன்றாவதாக விஞ்ஞானம் பேசும்போது, கோயில்கள் என்பது வெறும் கட்டிடங்கள் இல்லை. ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜோன். மூலஸ்தனத்தில் இருக்கும் பாசனங்கள், கருங்கல், சலிகிராமம், பஞ்சலோகங்கள். மூலஸ்தனத்தில் இருக்கும் பாசனங்கள், கருங்கால், சளி கிராமம், பஞ்சலோகங்கள் உக்கிவிடும் கம்பெனிகள் போல செயல்படுகிறது. பகல் நேரத்தில் இந்த சக்திகள் விரிவாக வேலை செய்யும். ஆனால் இரவில் மனிதன் உடல் மனம் சோர்வாக இருக்கும்போது இந்த சக்தி எதிர்வினை தரும் வாய்ப்பு உண்டு. அதனால்தான் விஞ்ஞான ரீதியாக இந்த ஆற்றலை அதிக நேரம் வெளியில் வைத்தால் மனிதர்கள் நரம்பியல் அமைப்பு பாதிப்பு ஏற்படும் என கருதப்படுகிறது. நான்காவதாக வரலாற்று நம்பிக்கைகள். பழமையான கோயில்களில் இரகசிய பூஜை, நாஷிஹோமம், தந்திர சாஸ்திர சடங்குகள் இரவு நேரத்தில் நடைபெறும். இதை அனைவரும் பார்க்கக்கூடாது என்ற நம்பிக்கையில் கோயில்கள் பூட்டப்படுகிறது. குறிப்பாக சித்தர்கள், யோகிகள் இரவு நேரத்தில் மட்டும் செய்யும் பாசக்கனி, காளி பூஜை போன்ற சடங்குகள் மிகவும் இரகசியமானவை. இந்த பூஜைகள் உலகம் முழுவதும் பகிரக்கூடியதல்ல. அவை சக்திகள் அழுத்தத்தால் அமைதியாக நடத்தப்பட வேண்டும். ஐந்தாவதாக அகமூல பக்தி மற்றும் சித்தர்கள் சொல்வது. சில சித்தர்கள் சொல்வது போல தெய்வம் பக்தனை அவன் தூக்கத்தில் பார்த்து கொள்கிறது. இரவில் நாம் தூங்கும்போது நம் ஆத்மா தெய்வ சந்நிதிக்கு போகிறது என்பது நம்பிக்கை. அதனால்தான் இரவில் நீங்கள் கோயிலுக்கு செல்லாமிருந்திருந்தால் உங்கள் உள்ளத்தில் வழியே நீங்கள் அந்த தேவையை சந்திப்பீர்கள். அது நம்ம ஆத்ம பயணம். கோயில் கதவுகள் மூடப்படுவது ஒரு கட்டுப்பாடு இல்லை. அது ஒரு மரியாதை, ஒரு ஆன்மீக சமாதானம். மனிதர் தூங்கும் நேரத்தில் தெய்வமும் ஓய்வெடுக்கும் என்பதை அது பண்டைய புரட்சி சிந்தனை. இனி முதல் கோயில் கதவுகள் மூடப்படும்போது அதை ஒரு மூட நம்பிக்கையே அல்ல, ஒரு புனித மரமாக பார்ப்போம். இந்த மாதிரி ஆன்மீக இரகசியங்கள், கோயில்களின் மர்மங்கள், மறைக்கப்பட்ட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலின் பக்கத்தை மிஸ்டர் டிம்டாக் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் உண்மையை தேடும் பயணம் இப்போதுதான் துவங்கப் போகிறது.